ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் உலகம் உங்கள் கையில் எப்படிங்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் மூலமாக கரண்ட்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் தராங்க. இந்த ஸ்கீம் ஜான் 5 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து டிஎன்யூ கேம்பஸில் போய் வாங்கிக்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் ஜாலியாக நடந்து போகணும். டிஎன்யூ வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். சொல்லுங்க ஷின், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தமிழ் நீ சொல்லு. தமிழ் நீ தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீ தான் சொல்லணும். டோராஸா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் லேப்டாப். நீ இப்போ ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ண போற? இல்ல நீ பேசல. நான் நல்ல கடையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன்டா. ஏதாவது டீ வாங்கிட்டு போறடா. அவன் சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் உருப்படியான ஒரு நல்ல பையன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா நடந்துட்டு இருக்கேன். என் முடி வேற அடக்கவே மாட்டேங்குது. நான் வந்து லேப்டாப். சரி, நான் வந்து பறந்துட்டு இருக்கேன். சரி, நீங்க நடந்துட்டு இருக்கீங்களா? என்ன 10 நிமிஷம் நடராஜா சர்வீஸ்க்கு அப்புறம் டிஎன்யூ கேம்பஸ் ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லொக்கேஷன் வந்துட்டோம். சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு உங்கள் பயணம் முதுகு வலிக்குது, கால்கள் வலிக்குது. அடுத்து ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மீட்டிங்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களா சாப்பிட்டுட்டு லேப்டாப்பே வாங்கிட்டு வந்துட்டோம். லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு, அங்கேயே ஓப்பன் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதில் ஓப்பன் பண்ணிட்டேன். எகெயின் வந்து மூடிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப், அப்புறம் மேனுவல், அதுக்கப்புறம் சார்ஜர், இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேனுவல் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி லேப்டாப்புக்கான மேனுவலாக இருந்துச்சு. ஓகே, பிடிச்சி பார்த்துட்டு சரி அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்க்கு அந்த சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் இருந்துச்சு. ஓகே, சார்ஜர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் பற்றின ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் பற்றி, இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் புக் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதையும் வந்து அப்புறம் படிச்சுக்கலாம். அது மாதிரி தான் லேப்டாப்பை ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹெச்பி, டெல், அப்புறம் ஏசர் 3 பிராண்டில் கொடுத்துருந்தாங்க. எங்கள் காலேஜில் வந்து ஹெச்பி தான் கொடுத்துருந்தாங்க. ஹெச்பியில் ரைசன் அந்த கொடுத்துருந்தாங்க, இன்டெல் கொடுக்கல. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பேப்பரை தூக்கி போட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பற்றி பெரிய நாலேஜ்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரியும். அதனால சரி ஏதாவது தட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இதில் வந்து 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க, ஓஎஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லினக்ஸ், இன்னொன்று வந்து விண்டோஸ் 11 கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து லினக்ஸ் தேவைப்படும் எனக்கு சப்ஜெக்ட் வைஸ்க்கு. ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 238 ஜிபி. இதில் வந்து விண்டோஸ்க்கு பாதியும், அதுக்கப்புறம் வந்து பாதி லினக்ஸ்க்கும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, 486 எம்பி இருந்துச்சு. அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேமு. முதல்ல சொன்ன மாதிரியே வந்து ரைசன் 3. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து நாத் முதல்வன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் தமிழி அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க டிஃபால்ட்டாகவே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் என்னென்னு தெரியும். அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு லேப்டாப் ஓவரால் பார்க்கும்போது. ஓகே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் எதுவும் லேப்டாப் வாங்காமே இருந்துக்கலாம். ஏன்னா ஃபைனல் இருக்கும்போது லேப்டாப் முன்னாடியே வாங்கியாச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா லேப்டாப்பாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. பட் நைஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே டிஎன்ஏவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எடுத்தது. அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஈவன் டின்னரையுமே அரேஞ்ச் பண்ணாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ.